ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, நம்முடைய ஒரு வேலைகள்ல கரெக்டா எவ்வளவோ வேலைகள் எல்லாம் பார்க்குறோம். அதுல பார்த்தீங்கன்னா சிறு சிறு சங்கடங்கள் இருக்கு. நம்ம வேலை பார்க்குற இடத்துல தொல்லைகள் இருக்கு. குடும்பத்துல பலவிதமான பிரச்சனைகள், குடும்பத்துல குழந்தைகளுக்கு காலாகாலத்தில் நடக்க வேண்டிய திருமணம் நடக்கல. இது மாதிரியான பல சங்கடங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம். தொழில பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு ஒரு நிலை நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்ல, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல பாத்தீங்கன்னா பல தொந்தரவுகள், சிக்கல்கள், ரொம்ப கடன் தொல்லைகள், இது மாதிரியான பலவிதமான விஷயங்கள் இருக்கிறது என்ன காரணம்னா, நம்முடைய முன்னோர்களுடைய சாபங்கள் நமக்கு வந்திருக்கும். இது யார் மூலமா வர்றது அப்படின்னா, நம்முடைய தாய் தந்தையர் மூலமாக வர்றதுதான். அவர்களுடைய தாய் தந்தையை கரெக்டா கவனிச்சு அவங்களுக்கு தேவையான விஷயத்த கொடுக்காம அந்த பித்ரு சாபங்கள் விலகணும். சரிங்களா? அந்த பித்ரு சாபம் விலகுனது அப்படின்னா, எப்படி தந்தையினுடைய சொத்துக்கள் குழந்தைகளுக்கு வருதோ, பாட்டனார அதாவது தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த சொத்து மட்டும் இல்லைங்க, அவர்களுடைய சாபங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே குழந்தைகளுக்கு சேரும். அதனாலதான் நம்ம எப்ப பண்ணாலும் சரிதான், பாவங்கள் தயவு செய்து பண்ணாதீங்க. அந்த சாபம் இருக்குங்க, அது விலகணும் அப்படின்னா என்ன பண்றதுன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் இட்லி ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? வீட்லேயே இட்லி ரெடி பண்ணிக்கோங்க. அதோட எள்ளு வச்சு சட்னி பண்ணுங்க. சரிங்களா? எள்ளு, தேங்காய் இதெல்லாம் வச்சு எள் சட்னி பண்ணுங்க. எள் சட்னி பண்ணி 9 பேருக்கு, சரிங்களா, 9 பேருக்கு அந்த இட்லியும் சட்னியும் அதோட சேர்த்து ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்கணும். முக்கியமான விஷயம் இதுதான். இது மாதிரி பண்ணிட்டே வாங்க. பண்ணீங்க அப்படின்னா 9 வாரங்கள் பண்ணுங்க. 9 வாரங்கள் நீங்க செய்ய செய்ய அந்த பித்ரு சாபங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, பித்ரு சாபங்கள் அனைத்துமே விலகி குடும்பத்துல மிக மிக மகிழ்ச்சியான ஒரு சூழல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். அந்த 9 வாரத்துலேருந்து மாற ஆரம்பிக்கும். இதே மாதிரி பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க சொத்து சேர்க்கிறீங்களோ இல்லையோ, சரிங்களா, நல்ல படிப்பை கொடுங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தை தாயினுடைய மனக்குறைகள் இல்லாம நீங்க பார்த்துக்கோங்க. அவங்க மனசு கஷ்டப்பட்டாங்கன்னா நீங்களும் சரிதான், உங்களுடைய குழந்தைகளும் சரிதான் கஷ்டப்படுற மாதிரி வந்துடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.